சண்டே ஆச்சுனாலே என்ன செய்யறதுன்ற ஒரே மண்டியை பிச்சுக்க வேண்டியதுதான். உங்கள் வீட்டில் இதே மாதிரி இருக்கான்னு இருக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறு சித்ரா பௌர்ணமின்றதுனால இன்றைக்கி தான் நான்வெஜ் எடுத்தால் நாளைக்கு வீட்டை மொத்தத்தை கழுவி எடுக்கணுமே. இன்றைக்கி எதுவுமே நாங்கள் நான்வெஜ்ஜே எடுக்கல. அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரி இருக்கணும்ல சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ் செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. என்ன மம்மி ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு எதுவுமே இல்லையே சொல்லிட்டு நான் கேட்டுட்டு இருக்கும்போது அதை காலிஃப்ளவர் இருக்குல்ல அதை வச்சு நான் செஞ்சு காட்டுறேன்னு சொல்லிட்டாங்க. நானும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவும் நம்பவே இல்லை. காலிஃப்ளவரில் போயிட்டு ஃப்ரைட் ரைஸ் எப்படிமா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வெயிட் கவரோன்னு சொல்லிட்டாங்க. நானும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கிட்ட எல்லாத்தையும் அரைஞ்சு கொடுத்துட்டேன். காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தண்ணியில் போட்டு ஊற வச்சுதான் செம்ம கலர்ஃபுல்லாக வேறு இருந்தது. மே மாதம் வேறு ஆரம்பிச்சிட்டு வெயில் செம்மையை கொளுத்தி எடுக்குது. சமையல் கட்டில் போய் நிற்கவே முடியல. எத்தனை தடவை குளிச்சுட்டு போனாலும் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த வேறு வெளியே குளிக்கிற மாதிரி எடுத்து மறுபடி இதை நினச்சி புலம்பிக்கிட்டே வெளியில் வந்து பார்க்கும்போது செம்மையாக பார்த்தீங்கன்னா இருட்டி கொஞ்ச நேரத்தில் மழை வர ஆரம்பிச்சிருச்சு. கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா சட்டுன்னு ஒரு ஜில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் என்ன வர மழை கொஞ்ச நேரத்தில் நின்றுறதுனால நம்மளுக்கு அனல் தான் கரப்பி விட்டு போயிடுது. இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி மூடி வச்சிருங்க. மூடி வச்சுட்டு அப்பப்போ கலரி விட்டுக்கோங்க. இல்லைன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அடி பிடிச்சிரும். இப்போ கொஞ்சமாக கையில் எடுத்து நம்ம நசுக்கி பார்க்கும்போது காலிஃப்ளவர் வெந்திருக்கான்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன ஃப்ரைட் ரைஸ் மசாலா தான் பண்ணி ஒரு பேக்கெட் ஃபுல்லாக நம்ம போட்டு விட்டுக்கலாம். எல்லாருக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அம்மானா ரொம்ப பிடிக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா அம்மா வாழ்க்கையில் ரொம்பவே ஸ்பெஷலான ஒருத்தவங்க. இந்த ஸ்பெஷல் டேக்கு நம்ம போய் சமையல் கட்டில் ஏதாவது நமக்கு செஞ்சு தரலான்னு உருட்டிட்டு இருந்தா அம்மா நம்மளை வந்து உருட்டி எடுத்துருவாங்க. இதுக்கு அவங்களே செஞ்சு ஏதாவது டேஸ்ட்டாக சாப்பிட்டுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் விட்டாச்சு. யாரெல்லாம் உங்கள் அம்மாவுக்கு இன்னைக்கு என்னென்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்து விஷ் பண்ணிங்கன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மழை பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த கிளைமேட்டுக்கு வந்ததுக்கு அதுக்கும் அன்னையர் தினத்துக்கு அது வாழ்த்து சொல்லிட்டு போன மாதிரி எனக்கு தோணுச்சு. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்றதை மறக்காம அதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.